கண்டிப்பா வரணும், இல்லன்னா அவ்வளவுதான். எதுக்குடி கதவை உடைக்கிற? எவ்வளவு நேரம் நிக்கிறது? நான் இதை குடுக்கறதுக்காக வந்தேன் பாட்டி. என்னது இது? உங்களோட Dress 7:30 மணிக்கு வந்துடணும். லேட் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் வந்துருங்க. என்ன தான் ஃபைனல் பண்ணியாச்சே பாட்டி, அந்த ஃபைனல் கேன்சல் ஆயாச்சு. நீங்க இதை தான் போடணும், லட்சுமி அண்ணி சொல்லிருக்காங்க. ஓகே, எங்க ஓடுற? லக்ஷ்மி பேரை சொல்லி என்ன மிரட்டிட்டு இருக்கியா? என்ன நடக்குதுன்னு சொல்றியா? ஓய் ஓய், நீங்க எதுக்கு இவ்வளவு லேட் பண்றீங்க? அதை எடுத்து போட்டாலே என்னன்னு தெரிஞ்சிரும்ல பாட்டி. 7:30 மணிக்கு வந்துருங்க, லேட் பண்ணிடாதீங்க. பாய். இல்லடி, பாய். ரிஷி அண்ணன், ஆ இதுல எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு? உங்க Dress இன்னைக்கு நீங்க இததான் போடணும். இங்க பாரு, நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ணி கொடுத்திருக்காங்க, லக்ஷ்மி அண்ணி கொடுத்தாங்க. தீபிகா இங்க பாரு. நீங்க நேரத்துக்கு கீழே வந்துருங்கன்னு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். 7:30 மணிக்கு ரெடியாகி கீழே வந்துருங்கன்னு. ஒரு 1/2 hour டிலே, ஓகேவா? டிலேலா இட்ஸ் ஓகே, பட் நான் எதுக்கு? வாட் இஸ் திஸ்? இது உங்களுக்கு. இதுவா? இது உங்களுக்கான Dress. அப்படின்னா இன்னைக்கு நீங்க இந்த Dress தான் போடணும். என்னது? ஏன்? லக்ஷ்மி அண்ணி தான் கொடுத்தாங்க. ரெடியாகி 7:30 மணிக்கு வந்துருங்க. 7 மணி இல்ல, 1/2 hour டிலே. ஓகே, இந்த Dress-ஐ போட்டுட்டு வாங்க ப்ளீஸ். பாட்டிக்கு இதுதான் போட்டுட்டு வரேன். என்ன Dress இருக்கு இதுல? அதெல்லாம் தெரியாது, ஆனா லட்சுமி நீ கொடுத்தாங்க. அதோட 7 இல்ல 7:30 மணிக்கு, அரை மணி நேரம் லேட்டா வாங்க. மாமா, உங்க Dress இதுல இருக்கு, எடுத்துக்கோங்க. பாய் பாய். என்ன இது? Dress நீலம், அதான் அவ சொல்லிட்டு போறால. இந்த லக்ஷ்மி எதுக்காக நமக்கு கொடுத்திருக்கா? என்னால இதை போட்டுட்டு வர முடியாது. நீ இத போட்டுக்கலன்னா லக்ஷ்மி வருத்தப்படுவா. எனக்காக போட்டுக்கேன் ப்ளீஸ். இத போய் ப்ளீஸ். என்ன கான்ட்ராவி இது? ஆல்ரெடி 7:30 ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நடக்கிற வேடிக்கையை நல்லா பார்க்கலாம். லக்ஷ்மி அவமானப்படுறத எல்லார் கூடயும் சேர்ந்து நான் பார்ப்பேன். என்ன இதெல்லாம்? யாராவது பதில் சொல்லுங்க. எப்படி இத பண்ணா? How this is possible? What the hell? இவ்ளோ அழகா எப்படி மாறி இருக்கு? கல்யாண திருநாள் நல்வாழ்த்துக்கள்பா. தேங்க்யூமா. இதெல்லாம் எப்படி இருக்கு? இட்ஸ் பியூட்டிஃபுல். ஃபேண்டாஸ்டிக். உன்னோட ரசனையே யூனிக்கா இருக்கு. சான்ஸே இல்லம்மா. இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்ல. என்ன சொல்றீங்க? ஐ மீன், உண்மையிலேயே உங்களுக்கு இது அவ்வளவு பிடிச்சதா என்ன? Of course. அட, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கிறது? இந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் லக்ஷ்மி தான் பண்ணிருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் ராமா, நீ மனச தொட்டுட்ட. ரொம்ப சரியா சொன்னீங்க பாட்டி, எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. யா, so beautiful. I love it. ஓகே, பட் எதுக்கு இந்த Dress? இட்ஸ் so tacky. இதெல்லாம் என்னது? அது வந்து அத்தை, ஆக்சுவலி நான் தான் அனுப்பியிருந்தேன். இட்ஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல். அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். எல்லாரும் கொஞ்சம் இங்க திரும்பி பாருங்க. என் பொண்டாட்டிய கொஞ்சம் பாருங்கப்பா. இந்த Dressல சும்மா சூப்பரா அழகா இருக்கா. இந்த அழகு வேற எங்கேயோ இருக்கு. My mom is the prettiest lady in the world and your wife. ரிஷி, இவருக்கு எங்க எதை பேசணும்னு விவஸ்தையே கிடையாது. நீ அது ஒழுங்கா நடந்துக்கோயேன். அவர் கரெக்டா தான் சொல்றாரு. இன்னைக்கு யாராலையும் என்ன தடுக்கவே முடியாது. ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லை இல்லாத சந்தோஷத்துல இருக்கேன். காரணம் நீதான்டா. You are beautiful person in touch. You know, நான் மட்டும் பெரிய மகாராஜாவா இருந்திருந்தா என் கழுத்துல இருக்கிற ஆபரணத்தை கழட்டி உனக்கு போட்டிருப்பேன். அப்படின்னு சத்தமா கத்திருப்பாரு, அப்படிதானே? சரி, இந்த மகாராஜா கழுத்துல நகை இல்லைன்னா என்ன இப்போ? ரிஷி, நீ லக்ஷ்மிக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தல, அதை இப்போ என் கண்ணு முன்னாடியே அவளுக்கு போட்டு விடு. கிஃப்டா? ஓகே டாட், நான் போய் கொண்டு வரேன். மலிஷ்கா, ஏன் அங்க நிக்கிற? கம் ஹியர்.
வா மலிஷ்கா, அண்ணி அழகா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாரு. ஆமா, எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐ கேன் see that. ஐ தாட் எல்லா வருஷம் போல இந்த வாட்டியும் ரொம்ப மாடர்னா இருக்கும்னு. ஐ மீன், நம்ம பார்ட்டி டாக் ஆஃப் த டவுனா இருந்திருக்கு. ஆனா இந்த தடவை ரொம்பவே லோக்கலா இருக்கு. என்ன ஆகுமோ கடவுளுக்கு தான் தெரியும். என்ன ஆகும் மலிஷ்கா, எல்லாம் நல்லதா நடக்கும். லுக் அட் திஸ். இந்த தடவை தான் அதெல்லாம் டக்கரா இருக்கு. திஸ் இஸ் so good. யா, இதுக்கு முன்னாடி நாங்க இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணதே இல்ல. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேஷம் போட்டு வாழற வாழ்க்கைய விட்டுட்டு இன்னைக்கு தான் நிஜ வாழ்க்கைய நாம வாழ போறோம். Absolutely, no doubt பாட்டி. பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது பாருங்க. அது வீட்டுக்கு ரொம்பவே நல்லது. எக்ஸாக்ட்லி. முதல் தடவையா ஹோட்டல்ல நடக்காம வீட்ல ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. This is because of Lakshmi's personal touch. With love and care. Wow, Lakshmi. Yes. கரிஷ்மா, நீ ஏன் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க? வாழ்த்து சொன்னா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். ஐ நோ இட்ஸ் ஃபைன். அவ்வளோலாம் மோசமா இல்லை. ஆனா நீ உங்க ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியா கனடால இருந்து வரதா சொன்னீங்களே, அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷனா இருக்கும். பாருடா, வாழ்த்த சொன்னா எதையோ பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் நம்ம ஊரை நினைவுபடுத்துது. நம்ம ஊர் மண் வாசனையை காட்டுது. ஃபேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம இதயம் துடிக்காதே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு இது பிடிக்கும். அப்படியே ஒருவேளை அவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா கூல். பிடிக்கலன்னா கண்டிப்பா வருவாங்கடா. of course வருவாங்க. பார்க்க தானே போற. பை தி பை மலிஷ்கா, ஆபீஸ் லஞ்ச் எப்படி இருந்தது? ஓ, இட் வாஸ் அமேசிங். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க. அங்கிள் ஆண்டியோட ஆனிவர்சரின்னு சொன்ன எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்காக கிஃப்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. இதோ நீங்களே பாருங்க. இது உங்களுக்கான கிஃப்ட்ஸ். ஜஸ்ட் ஹேவ் a look. வாவ், திஸ் இஸ் so nice. எல்லாருக்கும் எங்க சார்பா தேங்க்ஸ் சொன்னோன்னு சொல்லிடு. ஹனி, அவ எப்பவோ சொல்லிருப்பா இல்லையா மலிஷ்கா? Of course. இதோ உன்னோட கிஃப்ட் வந்துருச்சு. சாரி லக்ஷ்மி, எல்லார் முன்னாடியும் ரிஷி உனக்கு பர்சனலா வாங்கிட்டு வந்த கிஃப்ட பத்தி நான் சொல்லிட்டேன். சாரி. இப்படி வாடா கண்ணா. கப்பல்ஸ் லவ் பேண்ட் போட்டுப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புவாங்க. எப்பவுமே ஒன்னாவே இருப்பாங்க. ஃபார் எவர் லவ். அடடா, யாருக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்க? என்ன வாங்குனியோ அதை சீக்கிரம் கொடு. ஒரு நிமிஷம். கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்கட்டும். அண்ணி, நான் உங்க கண்ணை மூடுறேன். லக்ஷ்மி, உன் கையை நீட்டு. டன்டடன், இப்ப பாருங்க அண்ணி. ஹோய் வீரேந்தர் கண்ணா. அரடே, என் ஃப்ரெண்ட் வந்துட்டான். வா போய் ரிசீவ். சரி வா, நம்ம போய் மத்ததையெல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஓகே. என்னாச்சு? என் கிஃப்ட் உனக்கு பிடிக்கலையா? இல்ல அது வந்து பிடிச்சிருக்கு. அழகா இருக்கு. நிஜமாவே பிடிச்சிருக்கா? அக்கா, நீ லவ் பேண்ட்னு தானே சொன்ன? ஆமா, இது கூட லவ் பேண்ட் தானே. அவரு ஒருவேளை எல்லாரும் முன்னாடியும் குடுக்கறதுக்கு சங்கடப்படுறாரோ என்னமோ, அதனால அப்புறமா கொடுப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப ரகசியமா லவ் பண்றீங்களா? சரி வா, விருந்தாளிங்களா வந்தாச்சு. தள்ளு. லக்ஷ்மி, நீங்க கலக்கிட்டீங்க.
இதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஒரு மிராக்கிள். அது என்னது? மிராக்கிள் மெஷின். உன்னால ஆக முடியாது. மறுபடியும் மூளையை குழப்பாது. ஓ இருக்கா? அக்கா அமைதியா இருக்க சொல்லு. ஆயுஷ், சரி அவளை விட்டு தள்ளுங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ஐடியா எங்க இருந்து வந்துச்சு? குருச்சரன் அங்கிள். அவர் என்ன சொன்னாரு? அது வந்து அங்கிள், எல்லா டெக்கரேஷனும் கெட்டு போயிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லாவே நாங்க இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ உடனே எல்லாத்தையும் சரி பண்ணவும் முடியாது. அங்கிள், எங்களுக்கு உங்களோட உதவி தேவை. அட சொல்லுமா, நான் என்ன செய்யணும்? அது நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணம் நடக்கும்போது டெக்கரேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வருவார்ல, உங்களுக்கு கூட அவரை ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு புரிஞ்சிருச்சுமா, நீ டென்ஷன் ஆகாத. நீ ஏன் வருத்தப்படுற? நீ மத்த வேலைகளை கவனி, இத நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். குருச்சரன் அங்கிள் வந்து 1/2 மணி நேரத்துல பண்ணிட்டாரு. அவர் கொண்டு வந்த பொருள் எல்லாம் ஆணி அடிக்கவே தேவையில்ல. கூடவே அவர் ஆட்களையும் கூட்டிட்டு வந்தாரா, அதனால டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். இந்த கலக்கல் ஐடியா அவரோடதா? அக்கா நீ எம்எம் கூட எஸ்எஸ் பண்ணிட்டா. எஸ் சூப்பர் ஸ்மார்ட். ஆனா நீ கிடையாது. ஷாலு, அக்கா நீ அவளை விட்டு தள்ளுங்க. நீங்க என்கிட்ட கேட்டிருக்கலாமே. என்கிட்ட கேட்டிருந்தா நானும் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லிருப்பேன்ல. நீ ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல. வாயில நல்ல வடை சுடுவ. அக்கா நான் கொடுத்துட்டு வரேன். இவளை பெத்தீங்களா இல்ல செஞ்சீங்களா? இவ உங்களோட ரியல் சிஸ்டர் தானா? சொல்லுங்க. ஆயுஷ், இல்ல நீங்களே பாருங்களேன், உங்களுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம். அவளை பாருங்களேன், உங்களை பாருங்க. எங்க கலாட்டாக்கு நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ண கூடாது. லக்ஷ்மி, அந்த அங்கிள் எங்க போனாரு? அவர் வீட்டுக்கு போய் ரெடி ஆயிட்டு அவங்க கூட வந்துருவாரு. சூப்பர். நீ ஒண்ணு பண்ண, இத டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு. சூப்பரா இருக்கு, வெளியே போய் குடிக்கிறேன். ஆயுஷ், லசியா அப்படியே எங்க ஊர்ல குடிச்ச மாதிரியே இருக்கு. என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியா விஷயம்? அப்ப நானும் என் மனசை ஹாப்பி பண்ணிக்கிறேன். எனக்கு ஒண்ணு கொண்டு வாப்பா. ஆஹா, சத்தியமா என் மனசு குளிர்ந்து போச்சு. நீலம், யூ மஸ்ட் ட்ரை திஸ். நவ ஃபேண்டாஸ்டிக் லக்ஷ்மி டச். இருங்க நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். வீரேந்தர், எனக்கு இன்னும் 2 கிளாஸ் லஸ்ஸிய குடிக்கிறதுக்கு அவங்கள கொண்டு வர சொல்லு. இதோ இப்பவே சொல்லிடுறேன். இவங்க பேசட்டும். வாய்க்கு வந்ததை உளறாங்க. இந்த டெக்கரேஷனை பத்தியும் லஸ்ஸிய பத்தியும் இன்னும் எவ்வளவு நேரம்? இந்த பார்ட்டில மியூசிக்கே இல்லாம போர் அடிக்கும்ல, அப்பதான் தெரியும். ஆமா அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா லக்ஷ்மி எப்படி இவ்வளவு டெக்கரேஷன்ஸ் தனியா பண்ணிருப்பா? அதுவும் இவ்வளவு சீக்கிரமா? நம்ம மொத்தமால டேமேஜ் பண்ணிருந்தோம். அவமானப்படுவான்னு நினைச்சோம். அதான் தெரியல. ஐ ஹேவ் நோ ஐடியா. சரி வா. தங்க வளையல்கள். ஆனா எனக்கு அந்த லவ் பேண்ட் தான் முக்கியமா இருந்துச்சு. நான் அதுக்காக தான் இப்போ காத்துக்கிட்டு இருக்கேன். ரிஷி எப்போ எனக்கு அந்த லவ் பேண்ட கொடுப்பான்? இந்த லக்ஷ்மி எங்க போனா? ஹாய் ரிஷி நீயா? ஹாய், ஹவ் யூ அங்கிள்? குட் குட் குட். ஹாய். டேய், நீ பஞ்சாப்ல இருந்து வந்த மாதிரியே இருக்க. தேங்க்ஸ் அங்கிள். God bless you. ஆனா கப்பல் ஆஃப் த ஈவினிங் எங்க இருக்காங்க? ரைட் ஹியர் உள்ள இருக்காங்க. ப்ளீஸ் கம் அங்கிள். நான் உண்மையா தான் சொல்றேன். இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போய் நாங்க பல வருஷம் ஆகுது. இந்தியாவோட ஃப்ளேவரையே மறந்துட்டோம். யா எக்ஸாக்ட்லி. எப்ப ஆஸ்திரேலியால இருந்து வந்தாலும் இங்க வெறும் பில்டிங்ஸ் தான் பாக்குறோம். ஐ மீன் கான்கிரீட் ஜங்கிள்ஸ். ஆனா இன்னைக்கு இந்த பார்ட்டி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க ஒரு ரூரல் இந்தியாவையே காட்டிட்டீங்க. யா எக்ஸாக்ட்லி. சந்தோஷமான விஷயம், நீங்க 2 பேரும் ஒண்ணா வந்ததுதான். இவங்க நீலமோட ஃப்ரெண்ட் வேற. நீலம்காக இந்த பார்ட்டில கலந்துக்கணும்னு கனடா ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்படி சொல்லாதீங்க. நான் தேங்க் யூ டு யூ அண்ட் நீலம். எல்லா வருஷமும் நீங்க மறக்காம இன்வைட் பண்ணிடுறீங்க. எப்படி மறக்க முடியும்? எங்க குடும்பத்துல நீங்களும் ஒரு அங்கம். ஒவ்வொரு முறையும் நீலம்காக நீங்க கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு வரீங்க. ஆஹா வேண்டாம் பிரதர். என்னங்க? ஒன்னு சொல்லவா? ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், இந்தியா இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். அதுவும் ஸ்பெஷலி நம்ம பஞ்சாப். பஞ்சாபை யாராலையும் மேட்ச் பண்ண முடியாது. அதோட பஞ்சாபி மருமகளையும் தான். ஐ மஸ்ட் சே நீலம், என்னோட பையனுக்கும் நீங்க தான் மருமகளை தேடி கொடுக்கணும். அண்ணா தான் சொன்னாரு, பஞ்சாபி தீம் இந்த டெக்கரேஷன் லக்ஷ்மி பண்ணிருக்கால. நான் சீரியஸா சொல்றேன். அவள மாதிரியே ஒரு மருமகளை தேடுங்க. நாம உலகத்துல எங்க இருந்தாலும் நம்ம லைஃப் கரெக்டா செட் ஆகணும்.
இங்க நடக்கிறது எதுவுமே புரிய எப்படி உங்களுக்கு மாட்டேங்குது. புரியும்? இங்க வாங்க. இப்ப என்னாச்சுமா? என்ன புது டென்ஷன்? சொல்லுங்க. நீங்க 2 பேரும் தான் சொல்லணும். என்ன சொல்றீங்க? நான் சொல்ல வந்த விஷயத்தை ஜிலேபி மாதிரி சுத்தி சுத்தி சொல்ல, அதுக்கு நீ சுத்தி வளைச்சு விளக்கத்தை சொல்ல, நான் சொல்ல வந்த விஷயத்தை நேரடியாவே இப்ப சொல்லிடுறேன். நீங்க 2 பேரும் பேசுனதை நான் கேட்டுட்டேன். பாவம் லக்ஷ்மி இந்த டெக்கரேஷனை மாத்தி இருக்கால, இதுக்கு பின்னால உங்க அயோக்கியத்தனம் இருக்கு. ஏய் லக்ஷ்மி, இந்த வீட்டு மருமக, நீ இன்னொரு வீட்டுக்கு மருமக, அதை புரிஞ்சுக்க. Mom. வாய மூடி. அப்புறம் இந்த பொண்ணு இவளையும் எதையாவது சொல்லி கொடுத்து கெடுத்து வச்சிராத. இவளுக்கு அது கொஞ்சம் நல்ல விஷயங்களை கத்து கொடு. இவளுக்கும் உன் திருட்டு புத்திய கத்து கொடுத்துறாத. அம்மா தப்பா வாய மூடு. பேசாதீங்க. ஏய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. நீ பயங்கரமான ஆளு. இப்பவே போய் நான் நீலம் கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீலம் பார்க்கதான் அப்படி இருக்காளே தவிர ரொம்ப நியாயமா நடந்துக்கிறவ. அவ மனசு ரொம்ப சுத்தமானது. உன்ன மாதிரி அழுக பிடிச்சதில்ல. வெக்கமா இல்ல? உன் அண்ணா அண்ணியோட ஃபங்க்ஷன் அதையே கெடுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்றியா? இத கண்டிப்பா நீலம் கிட்ட நான் போய் சொல்றேன். மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன விஷயத்தை பெருசு பண்ணா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் சொல்றது கொஞ்சம் மூடுன்னு கேளுங்க. சொன்னேன். உன் தப்ப நீ ஒத்துக்காம என்ன போய் குறை சொல்லிட்டு இருக்கியா? குடும்பத்தை காப்பாத்திக்க வக்கு இல்ல, அடுத்த குடும்பத்தை கெடுக்க பாக்குறேன். என்னம்மா சொல்றீங்க? இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டான்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் இது மாதிரி பண்ண ஜாக்கிரதை. பாட்டி, இப்ப நீங்க எதுக்கு அப்செட் ஆகுறீங்க? நாங்க இப்படி பண்ணதால நல்லதானே நடந்திருக்கா? எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குல்ல? என்ன சொல்றீங்க? அதுவும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடியே என்ன ரசகுல்லா, சொல்றீங்க? முதல்ல ஒழுக்கத்தோட தரையில நடக்க கத்துக்க, அதுக்கப்புறம் எனக்கு கத்து கொடுக்கவா. நான் உன் பாட்டிடி. உன்னை விட உலகத்தை நல்லா புரிஞ்சவன் நான். என்னோட அனுபவம் உன்னோட வயசுங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்க. எனக்கு புத்தி சொல்றத விட்டுட்டு இவளை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. வாழ்க்கையில உருப்படணும்னா நான் சொன்னதை செய். லிசன் மாம், இது பேச்சை இதோட நிறுத்து. அத பாட்டி போய் அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா? சொல்ல மாட்டாங்க. அவங்க இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியை எதிர்பார்க்கறாங்க. அந்த லக்ஷ்மி எங்க இருந்துதான் மந்திரம் கத்துட்டு வந்தாலும் தெரியல. பாட்டிக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கா. அதனாலதான் அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ இந்த வீட்ல இருந்தா நம்மளால வாழவே முடியாது. லக்ஷ்மி கண்ணா, இத கொஞ்சம் எனக்கு போட்டு விட. இதுவா? ஏன் இந்த துப்பட்டாவை போடுறீங்க? குருச்சரன் அங்கிளுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் தான் ஆனிவர்சரி நடக்குது. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லி துப்பட்டா? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கல்யாண ஆனிவர்சரி எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, ஏன்னா கடவுள் தான் அந்த ஜோடிய காலம் காலத்துக்காக உருவாக்கி வச்சிருப்பாராம். அதோட அன்னைக்குதான் அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமும் கொடுப்பாராம். அதே மாதிரி யாரெல்லாம் அந்த கொண்டாட்டத்துல கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குமா. அதனாலதான் போட்டுக்கிறேன். அப்பதானே அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் போது எங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நாங்க ஒன்னாவே வாழ்வோம், ஒன்னாவே சாவோம். போதும் போதுமா, நல்ல நாள எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. உன் அப்பா இல்லாம எனக்கு வாழவும் பிடிக்காதுமா. மா, இப்ப போதும். உன் தங்கச்சி தான் ஏதோ கத்திட்டு போயிட்டா. ஆனா நீயாவது நான் சொல்றத புரிஞ்சுக்க. எந்த வீட்ல இந்த மாதிரி ஆனிவர்சரி கொண்டாடுவாங்களோ அங்க சந்தோஷம் பரவும். அந்த மாதிரி சந்தோஷமான இடங்கள்ல தான் கடவுளும் வந்து இருப்பாரு. இந்த மாதிரி நல்ல நாள்ல தான் கடவுளும் பக்தர்களை கவனிப்பாங்க, அவங்களோட பக்திய புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் எந்த மனைவி மனசுல தன்னோட கணவன் கூட நிரந்தரமா வாழணுங்கிற ஆசை இருக்கோ அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கண்டிப்பா கொடுத்துருவாரு. இது எல்லாத்தையும் நீயும் ஞாபகம் வச்சுக்க. உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். புரியுதா? மாதா ராணி, கூடிய சீக்கிரமே என்னையும் ரிஷியையும் நீ ஒன்னா சேர்த்துற. நாங்க எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். எப்பவுமே. இத பத்திரமா பாத்துக்கணும், இல்லனா கை விட்டு நழுவிடும். தேவிகா கிட்ட இருந்து கொண்டு வரேன். உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? உனக்கு நான் வளையல கிஃப்டா கொடுத்தேன்ல, உனக்கு அது பிடிக்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்ல, நல்லா இருக்கு. வெறும் நல்லாதான் இருக்கா?
அப்படின்னா அவ்வளவா பிடிக்கல. இல்ல அதாவது பிடிச்சிருக்கு, ஆனா ஆனா அவ்வளவா பிடிக்கலன்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல, நீ வந்து எனக்கு பரிசா வேற ஏதோ கொடுப்பேன்னு நினைச்சேன். என்னது? ஏதோ நீ உன்னோட கையில போட்டுட்டு இருக்கியே, இது ரொம்ப அழகா இருக்கு. இது இது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தது.